நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க இந்த அஞ்சில் திருந்துற மாதிரி நடிச்சிருக்கல தரோட உண்மையிலே திருந்தல்னு. ஆனால் இதை நம்பிக்கிட்டு நம்முடைய கார்த்தியை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவும் இந்த கௌதம் போகிறாங்க. நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டென்ஷனாக இருக்காங்க. பிரியாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரியாவை பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவும் இந்த கௌதம் பணத்தை கொடுத்து உனக்கு ஹைதராபாத்தில் ஒரு வேலை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கு, நீ அங்கே கிளம்பி போயிரு, அந்த அஞ்சலி திருந்த ஆரம்பிச்சிட்டா, அதனால் இதுக்கு மேலே அந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த சிம் கார்டும் தூக்கி போட்டுருட்டாங்க. நம்ம பிரியாவும் பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களுடைய குடும்பத்துக்காக இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சிம் கார்டை தூக்கி போட்டு அவங்களும் போயிடுறாங்க. நம்முடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா இது தெரியாத பைத்தியக்கார மாதிரி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் கார்த்திக் கூட பிறந்த அண்ணனா மட்டும் இந்த கார்த்தி இருந்தான். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இந்த கெடுக்கட்ட அஞ்சலியை சேர்த்து வைக்கணும்னு கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. அந்த இலக்கியம் வேணா கூட நினைக்கலாம், தான் மாமா பொண்ணு எத்தனை வாட்டினாலே மன்னிக்கலாம், மறுபடியும் சேர்த்து வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எப்படி கௌதம் இதெல்லாம் நினைக்கிறாங்க, இதில் தான் பொண்டாட்டி பேச்சு மீறக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டை வேறு இதில் கொண்டு வரானுங்களாம். விளக்க நம்ம பார்க்கவே கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்திகன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பார்த்த இந்த இலக்கியாவும் கௌதம் இந்த பிரியாவை கார்த்திக் உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல இருக்குது. நம்ம என்ன செய்யுது பாருங்கள், பயங்கர டென்ஷனில் இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த இலக்கியா சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துக்கலாம் இலக்கியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே அவன் நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க, மயிரில் பண்ணுறீங்க அவன் நல்லதுக்கு, அவனுக்கு நல்லது பண்ணுறதுனா பிரியாவும் கார்த்திக் சேர்த்து வச்சா தான் நீங்கள் நல்லது பண்ணுறது. அந்த அஞ்சலி திருந்திட்டான்னு சொல்லி அந்த நாயை மறுபடியும் கூப்பிட்டு கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா. இது உண்மையிலேயே கேவலமான விஷயங்க. நான் அடித்து சொல்லுவேன், அவன் டைரக்டர் என்ன மயிரில் சீரியலை எடுத்துகிட்டு போகிறான்னு தான் தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் ஓவராக டென்ஷனாக வராருங்க. நம்முடைய ஜானுக்கு இந்த விஷயம் இன்னும் தெரியல. தெரிய வந்தால் கண்டிப்பாக இந்த இலக்கியாவும் இந்த கௌதம் கண்டிப்பாக வீட்டில் மட்டும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. தான் சொந்த பிளட்டு கார்த்திகை அவனுக்கு இந்த மாதிரி துரோகத்தை இந்த கௌதம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுன்னா வீட்டை விட்டு மரியாதை வெளியே போடான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே இந்த பைரவி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. நம்முடைய கௌதமும் இலக்கியாவும் இல்லாதப்ப இதுக்கெல்லாம் மூல காரணமே இந்த ட்ராமாவை ஆரம்பிச்சது தான். இல்லைன்னா அந்த அஞ்சலி அப்படியே அத்து கழிச்சுட்டு நம்மளுடைய கார்த்தியும் பிரியாவும் சேர்த்து வச்சுருந்தா சீரியலே வேறு லெவலில் போயிட்டு இருக்கும், டிஆர்பியும் எகிரி இருக்கும். ஆனால் இந்த கேவலமானவங்க சீரியல் எடுக்கிறன்ற பேரில் 6 பேரை வச்சுக்கிட்டு 6 மூலைக்கும் 6 பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்காங்க பைத்தியக்கார தயலிக. இதுக்கப்புறம் நம்முடைய கார்த்திக் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றதாங்க இருக்க போகுது. சரி, அவன் போக்குலேயே விட்டு பார்ப்போம், எந்த அளவுக்கு கார்த்திக் போகிறான் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போன்றாங்க. அதுவும் போக அந்த அஞ்சலி திருந்திட்டாளா இல்லையா அப்படின்றத அவள் பின்னாடி வால் பிடிச்சிட்டு டெய்லி வேலையை விட்டுட்டு அவள் திருந்திருக்காளா இல்லையா அப்படின்ற மாதிரி பின்னாடியே போயிட்டு அவளுடைய கேரக்டரை செக் பண்ணி தேக்க போகிறாங்களாம். இவங்க என்னத்தை தேக்கி என்னத்தை பிடுங்க போகிறாங்களோ தெரியல. ஒருத்தனோட வாழ்க்கையை அழிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மறக்காத, நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆனில் போட்டு வச்சுங்க. நான் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வர முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.